ஸ்ரீபத்மம் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாளா பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே மக்களுடைய கதறலா இருக்கு. ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாருமே தியேட்டர்ல இருந்து கதறிட்டு வெளியே ஓடுறத பார்க்க முடியுது. இதுல என்ன அப்படின்னா, என்னுடைய காசு பறிபோச்சு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு பறிபோச்சுன்ட்டு அந்த காசை திருப்பி தாங்க, அதில் நான் மாத்திரை வாங்கணும், தலைவலி மாத்திரை வாங்கணும், காதுக்கு நான் மருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் புலம்பிட்டு போறத பார்க்க முடியுது. இத்தனைக்கும் காரணம் ஒரு படம், சூர்யா நடித்த கங்குவா அப்படின்னு ஒரு படம். இது தியேட்டருக்கு வந்த மக்களை கதறி அடிச்சு வெளியே ஓட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்னதான் முட்டு கொடுத்து இதை சரி பண்றதுக்கு எவ்வளவோ பேட்டிகள் கொடுத்தாலும் இது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. தமிழக திரைப்பட வரலாற்றுல மோசமான தோல்வி அப்படிங்கிறத விட இது ஒரு பேர் விபத்து அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரி, இந்த படக்குழுவினர் ஆறுதல் பட்டுக்கிறாப்புல நம்ம ஒரு செய்தி சொல்லலாம். அதாவது கடந்த நவம்பர் 23, 2023 வந்த இந்த லேடி கில்லர் அப்படின்னு ஒரு படம் தான் இந்தியாவிலேயே யாரும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சிருக்கு. அது என்ன சாதனை அப்படின்னா, இந்த படம் தயாரிக்கப்பட்ட செலவு 45 கோடி. இந்த படத்தை யார் தயாரித்தது அப்படின்னா, நம்ம ஊர் நடிகை ஸ்ரீதேவி, மறைந்த ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் தன்னுடைய மகன் அர்ஜுன் கபூரை ஹீரோவா அறிமுகப்படுத்தி எடுத்த படம் இது. 45 கோடி ரூபாய் செலவுல இந்த படம் தயாரிக்கப்பட்டது. ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும், இந்த படம் இந்தியா முழுக்க வசூல் பண்ண தொகை எவ்வளவுன்னா வெறும் 60,000 ரூபாய். இது படக்குழுவினருக்கே ஒண்ணுமே புரியல, இது எப்படி நடந்தது அப்படிங்கறதே புரியல. இந்த படத்தை ஓட வைக்க என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க, அது எதுவுமே பலனளிக்கல. வேற வழி இல்லாம அதை ஓடிடிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஓடிடிலையும் யாரும் வாங்கலை அப்படின்னு வேற வழி இல்லாமல் அது டி சீரீஸோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக வெளியிடப்பட்டது. ஸோ இந்த செய்தியை கங்குவா படக்குழுவினர் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கலாம். ஏன்னா ஏதோ கொஞ்சம் காசு தேறி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்ட முதல் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது 2000 கோடி வசூல் பண்ணணும்னு, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லா யூடியூப் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர்ற மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. எல்லாருமே தங்களுடைய அந்த வேதனையை சொல்றாங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தந்த படம் அப்படின்னு பார்த்தா இந்தியன் 2. அது தமிழக திரைப்பட வரலாற்றிலேயே சந்தித்திராத மோசமான ஒரு வியூவர்ஸ் ஃபீட்பேக்கை அது வாங்கியிருந்தது. பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப நொந்து போய், இப்படி ஒரு படத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு மோசமா இருந்தது, படத்துல ஒண்ணுமே இல்லை, படம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய படத்தை இப்போ எடுத்து வச்சிருக்காங்கிற மாதிரியான மோசமான ஃபீட்பேக்லாம் சோசியல் மீடியால நிறைய ட்ராலிங்லாம் நடந்தது. அதுதான் மோசமான படம்னு இருந்த நேரத்துல இப்படி ஒரு படம், இது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, இதுவரை சந்தித்திராத மோசமான தோல்வி. 1000 கோடி 2000 கோடின்னு இல்லை, ஒரு 500 கோடியாவது தேருமா அப்படின்னா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இது படக்குழுவினருக்கே கூட பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கு. இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு படத்தை பார்த்தவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய கூறுகள் இதுல தெரியுது. முதல்ல கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கதை இல்லை. ரெண்டாவது, அப்படியே ஒரு கதையை சொல்றதா இருந்தாலும் அதை தெளிவா சொல்லலாங்கிறாங்க. இந்த படம் யாருக்குமே புரியலங்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத யாருக்குமே புரியல அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, காது கிழியுதுங்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியல, காது கிழியுது, நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் பரவலா இருந்தது. எல்லாருமே சொல்றது என்னன்னா, படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் கத்துற? அதுல ஒருத்தர் சொல்றாரு, நீ பேசுறது எனக்கு புரியுது, அதை ஏன் கத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரியான மோசமான ரிவ்யூலாம் அந்த படம் எடுத்துருச்சு. ஸோ தமிழக திரைப்பட வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நாளை முதல் அந்த படத்துல அந்த சவுண்ட் 2 டெசிபல் குறைக்க சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. நாளையிலேருந்து அந்த படத்தோடைய அந்த சத்தம் 2 டெசிபல் குறைச்சி வெளியிடப்படும் அப்படிங்கிறத திரைப்படக்குழு அறிவிச்சிருக்கு. சரி, இதையும் ஏத்துக்கிட்டு படம் ஓடுமா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த படம் தாண்டிடுச்சு. ஏன்னா படு மோசமான ரிவ்யூ. இந்த படத்தை இனிமே மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கணுங்கிற அந்த மனநிலையே எல்லாருக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படம் இப்படி ஒரு மோசமான ஒரு ஃபீட்பேக் எடுத்ததுக்கு படக்குழுவினர் தான் காரணமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, பொதுவாகவே திரைப்படத்தை தயாரிக்கிறவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் கொடுப்போம்,
மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் நாங்கள் படமாக எடுத்து கொடுப்போம். ஸோ மக்கள் வந்து மோசமான திரைப்படங்களுக்கு கொடுத்த ஆதரவு, திரும்ப திரும்ப மோசமான திரைப்படங்களை பார்த்து பார்த்து அதுக்கு கொடுத்த ஆதரவு தான் இப்படிப்பட்ட படுமோசமான திரைப்படத்தை வெளியிடக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலையை தமிழக திரைப்படத்துறை வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல திரைப்படத்துல கதை இருக்கா, அதுல ஏதாவது ஒரு செய்தி இருக்கா, மக்களை மகிழ்விக்குதாங்கிறத தாண்டி அதுல என்ன இருந்தாலும் பரவாயில்ல, முதல் நாள்ல எவ்வளவு வசூல், 2வது நாள்ல எவ்வளவு வசூல், ஒரு வாரத்துல எவ்வளவு வசூல், நீ 200 கோடியை பிடிச்சு காட்டினியா, நான் 500 கோடியை பிடிச்சு காட்டுறேன் பாருன்னு ஒரு குதிரை ரேஸ் மாதிரி ஆயிட்ட இந்த சூழ்நிலையில படத்துல முக்கியமான அம்சமான அந்த கதை வந்து போயிடுச்சு. அதே நேரத்துல தமிழக மக்களுடைய அந்த சினிமா சார்ந்த ரசனையும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம சேனல்லே பார்த்தா கூட பொதுவா நான் வந்து சினிமாவை பத்தி எந்த வீடியோவும் வெளியிடுறதில்லை. ஏன்னா சினிமா பார்க்கறதையும் விட்டாச்சு. ஸோ அதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இல்லை. இது ஏன் இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா, மக்களுடைய ரசனை எந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சவராயிருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ல தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். சரி, நாம வந்து முந்தின தலைமுறைன்னு வச்சுக்கலாம். முந்தின தலைமுறைக்கு இந்த காலத்து படம் பிடிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி சொன்னா கூட இப்ப இந்த படத்தை கங்குவா பார்த்துட்டு வெளியே வர்ற இளைஞர்கள் கூட பார்த்துட்டு கதறாங்க, என்னத்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையா திட்டுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லா தரப்பு வயதினரையும் இந்த படம் வந்து ஒரு மோசமான அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒருத்தர் சொன்னாரு, இந்த படம் எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 300 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் கதையெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணாம 300 கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னாரு. படத்துல கதை இல்லை, எதுவுமே இல்லை, 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தாலுமே நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. அப்படி பார்த்தாலுமே அந்த படத்தோட சில காட்சிகளை பார்த்தப்போ 300 கோடிக்கெல்லாம் அதுல வந்து செலவே கிடையாது. அதிகபட்சம் சொல்ல போனா ஒரு 40 அல்லது 50 கோடி தான் செலவாயிருக்கலாம். அதுக்கு மேல ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எதுக்கு 300 கோடின்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ 300 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஒரு 1000 கோடி 1500 கோடி எதிர்பார்க்கறது இயல்பு தான். ஆனா அந்த விஷயத்துல இந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியன் 2 படம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மோசமான ஃபீட்பேக்கை மக்கள்கிட்ட வாங்கியிருக்கு. சரி, இதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறது அவங்களுடைய இஷ்டம், பார்க்கறது மக்களுடைய இஷ்டம். என்ன அப்படின்னா, மக்களுடைய மனப்பான்மையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்டர்டைன்மெண்ட் அதாவது படம் எடுக்கிறவங்க வந்து யாரையும் வந்து கூப்பிடுறது இல்லை. நான் படம் எடுத்திருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இல்லை. இவங்க தான் போறாங்க. அதுவும் இந்த வருடத்து தீபாவளியை ஒட்டிய அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, தீபாவளியே வந்து மாத கடைசியில வந்தது. ஸோ தீபாவளி கொண்டாடுற அந்த உற்சாகம்ங்கிறது மக்களிடத்துல கொஞ்சம் குறைவாக தான் காணப்பட்டது. இப்போ இந்தியன் 2ல வந்து படம் மோசமா இருந்ததுங்கிறதோட சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த படத்துல மக்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து 400 ரூபா போச்சு, எனக்கு 500 ரூபா போச்சு, எனக்கு 1000 ரூபா போச்சு, எனக்கு 2000 ரூபா போச்சு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை தாண்டி ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் பணத்தை திருடிட்டாங்க, என் பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு திரைப்பட குழுவினர் மேல குற்றம் சாட்டுற அளவுக்கு போயிடுச்சு. இப்ப அவங்களா வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கல. அவங்களுக்கு அது ஒரு பிசினஸ், அது வந்து ஒரு வேலை. படத்தை எடுத்தாங்க, நம்ம தான் போய் பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிந்தனை வேணும் இல்லையா? ஒரு இயக்குனர் வந்து ஒரு 2 படத்தை எடுக்கிறாரு, அந்த படம் ரசனை கெட்டதா இருக்கு, அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நாம தான் சுதாரிக்கணும். அந்த இயக்குனரோட படம் அடுத்த தடவை வர்றப்ப நாம தான் வந்து தவிர்க்க பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு நாமளா போய் அந்த படத்தை பார்த்துட்டு என் பணத்தை ஏமாத்திட்டாருன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு இயக்குனரோட படம் தொடர்ந்து 2-3 படத்துல விஷயமே இல்லை அப்படின்னா நம்ம அந்த படத்தை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, அதை தவிர்த்தரலாம். இப்போ எனக்குன்னு தனிப்பட்ட முறையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து இயக்குனர் மகேந்திரனுடைய மிகப்பெரிய அந்த படங்களுடைய ரசிகர். அவர் படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரும்பாலும் தமிழ் படங்கள் பார்க்கிற அந்த ஆர்வமே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் குறுகிய காலத்துல பார்த்ததுன்னு சொல்ல போனா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமே தமிழ் திரைப்படத்தோட அந்த போக்கே வந்து வேற இதுல போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் திரைப்படங்கள்ல என்ன இருக்கு, பிரம்மாண்டம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கற்பனைக்கு சம்பந்தம் இல்லாத காட்சிகளை கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். 2வது, சாதிய அந்த பார்வை தான் படங்கள்ல வந்து நிரம்பி இருக்கு. இது தேவையில்லாத திணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி சினிமாவில் வந்து அந்த இயக்குனர்கள் வந்து நம்மளை வந்து மகிழ்விக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ வந்து அவங்க கிட்ட எந்த சரக்கும் இல்லை. அதனால தான் எடுக்கிற படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் அப்படின்னா,
நான் வந்து தமிழக திரைத்துறையை வந்து முழுவதுமாக குற்றம் சாட்டலை. இதுலேயும் நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன அளவில் பட்ஜெட்டில் வர்ற அறிமுக இயக்குனர்கள், சின்ன சின்ன இயக்குனர்கள் எடுக்கிற படங்கள்லாம் கூட நல்லா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அந்த படங்கள்லாம் வந்த சூடு தெரியாம காணாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த படைப்புகள்லாம் கூட மக்களிடத்துல பேசப்படாம காணாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய அந்த படங்கள் வந்து அந்த மாதிரியான சின்ன படங்களை போட்டு மிதிச்சுக்கிட்டு போயிடுது. ஸோ அது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான சில படங்கள் வந்ததே தெரியாம போயிடுது. அது நம்மளுடைய அறிவுக்கே வரமாட்டேங்குது. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்படக்கூடிய படங்கள்னு வருது, அது மிகப்பெரிய இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டு போறதுனால இப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த படத்துல வந்து அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, அவங்களுடைய உழைப்புக்காவது மரியாதை கொடுங்க அப்படின்னு. எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. ஒரு ரிச்சா தொழிலாளி உழைக்கிறான், ஒரு மளிகை கடையில் வேலை செய்யறவன் உழைக்கிறான், எல்லாரும் உழைக்கிறாங்க. அதுக்குன்ட்டு ஒரு திரைப்படத்துல உழைக்கிறாங்கன்னு அவங்க கொடுத்த அந்த படத்தை வந்து நம்ம நல்ல படம்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தாலுமே ஒரு சராசரி மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துக்கும் இந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய சம்பாத்தியத்துக்கும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். ஒவ்வொரு நடிகர்களுடைய சம்பளத்தெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியா இருக்கு. 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 200, இவ்வளவு பணம் அது என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு புரியல. சரி, அந்த திரைப்படத்துறையில உள்ள எல்லாருக்குமே அந்த சரிவிகிதமான அந்த ஒரு ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. அதுல இருக்கிற பெரும்பாலான பேருக்கு வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஒரு சாரார், ஒரு மேல்தட்டுல அந்த ஒரு பெரிய நிலையில இருக்கிற நடிகர்கள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு கீழே இருக்கிற சாதாரண தொழிலாளர்கள் எல்லாம் கஷ்டப்படுற சூழ்நிலையில தான் அந்த திரைப்படத்துறை இயங்குது. அப்படி இருக்கிறப்போ இது வந்து கிட்டத்தட்ட மக்கள் சொல்றாப்புல இது ஒரு கொள்ளை அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த படம் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையிலேயே வந்து திரைப்படத்துறையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பேசப்படும் அப்படிங்கறதெல்லாம் பொய்யாக்கிக்கிட்டு இதை மண்ணை கவுனதுக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதை இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஒண்ணுமே புரியல, படமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, அந்த பேர் இறைச்சல். இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பேச வந்த ஒரு சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா, தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து இசையமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. தியேட்டர்ல உட்காந்து கேட்கவே முடியல. டிக்கெட் கொடுக்குறப்போ எங்களுக்கு கூடவே 2 தலைவலி மாத்திரையும் கொடுத்துருங்கிற மாதிரிலாம் ரிவ்யூ வந்துருச்சு. படத்தை பார்த்துட்டு வெளியே போறப்போ எங்களுக்கு நாங்கள் கொடுத்த டிக்கெட்டு காசுலேருந்து எங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் காதுக்கு போய் டாக்டர்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு. எவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை இந்த படம் பெற்று இருக்குங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். இந்த இடத்துல தான் எனக்கு இப்போ இந்த வீடியோ போட வந்த காரணமே என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு இளையராஜாவுடைய மிகப்பெரிய ரசிகர். இளையராஜா இத்தனை வருஷங்கள் கொடுத்த படங்கள்ல ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு பாடல் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஃபீட்பேக்கை வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் இப்போ இந்த படம் மக்களுடைய இந்த ட்ரால்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாளா இளையராஜாவுடைய அந்த 80களில் வந்த பாடல்களை கேட்குறேன். காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. இப்போ இந்த கங்குவா படத்துல ஒரு இளைஞர் சொல்றாரு, இசை அப்படிங்கிறத தாண்டி என்னென்னவோ ஒரு சத்தம் வருது, பாத்திர கடையில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் போட்டு தட்டுறாப்புல கேட்குது, அதுவும் வெளியே இருந்து இல்லாம காதுக்குள்ள போய் டமடமன்னு அடிக்கிறாப்புலாம் கேட்குது, எனக்கு தலைவலிக்குது. ஒரு பெரியவர் சொல்றாரு, எனக்கு நெஞ்சு வெளியே வந்திருக்கும் போல இருக்குங்கிறார். இந்த கட்டத்துல இளையராஜாவோட பாடல்ல கேட்கிறப்போ எவ்வளவு அந்த இனிமை வந்து இன்னும் அதோடைய அந்த சதவீதம் வந்து குறையவே இல்லை. அன்றைக்கு கேட்டது மாதிரி அந்த இனிமை வந்து இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இளையராஜா வந்து நிறைய படங்களுக்கு இசையமைக்கல அப்படிங்கிற வருத்தம் உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல அவர் இசையமைக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் படுது. ஏன்னா படு மோசமான இசையில வந்து ஒரு உயிரே இல்லை, ஒரு ஜீவனே இல்லைங்கிற மாதிரி. எதுக்கு இசை? அதாவது ஒருத்தர் சொல்றாரு, நல்ல இசையமைப்பாளங்கிறது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல இசை கொடுக்கணுங்கிறத விட எந்த இடத்துல இசை கொடுக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல இசையை கொடுத்து கெடுத்துடக்கூடாது. இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஃபீட்பேக்கை பெற்றிருக்கு. எந்த நேரமும் ஒரே சத்தம் சத்தம், காது கிழியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் திரைப்பட குழுவினரான நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இவர்களை எல்லாரையும் குற்றம் சாட்டுவதை விட நான் சொல்றது என்னன்னா, மக்களுடைய ரசனை கெட்டுப்போச்சு. மக்கள்
திரைப்படத்தை ரசிக்கக்கூடிய அந்த மனோபாவத்தில் நிறைய தவறுகள் இருக்குது. இசையை ரசிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவங்க வந்து திசை மாறி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த ஒரு திரைப்படத்துறை இந்த கலையை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்குனதுல மக்களுக்கும் பெரும்பங்கு இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை கேட்குறவங்களுக்கு வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோசமான படங்களை வந்து நம்ம பார்த்து வரவேற்பு கொடுக்க கொடுக்க மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க போல இருக்குன்னு அவங்க இன்னும் இது மாதிரி படங்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்ல படங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பை கொண்டு போய் இந்த மாதிரியான படங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க திரும்பி திரும்பி இது மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த இயக்குனர் இதுக்கு முன்னாடி 2 படம் ரஜினிகாந்தே வச்சு ஒரு சுமாரான படத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம தான் சுதாரிச்சிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஏமாத்திட்டாரு, என் பாக்கெட்ல இருந்து 400 ரூபாய் உருவிட்டாருன்னு சொல்லி அவரை குற்றம், அவருக்கு தெரிஞ்சதை அவர் எடுக்கிறார். நாம வந்து சிந்திக்கணும். நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இதை ஒட்டி எனக்கு வந்து இந்த வீடியோவை போடுறதுக்கு தூண்டுதலாக இருந்த சிந்தனையே என்ன அப்படின்னா, இளையராஜாவுடைய பாடல்களை கேட்டு வந்த நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இந்த வீடியோவே. முக்கியமாக இந்த படத்தோட இசையை பற்றி தான் சொல்லணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவை நான் இப்போ வெளியிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் இளையராஜானுடைய இந்த திரைப்படத்துறையில் அவருடைய பங்களிப்பில் நான் வியந்த சில விஷயங்களை பற்றி நம்ம சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.